Heading Purchase Book. Purchase book is a subsidiary book in which only credit purchases of goods are recorded. When business wants to know the information about the credit purchases of goods at a glance, the information can be made available if purchases of goods on credit are separately. Goods here mean the items in which the business entity is dealing. In other words, it is the item which is purchased for regular sales. For example, furniture will be treated as goods in the case of the firm dealing in furniture. For other firms which are not dealing in future, it will be an asset. Hence, while recording transactions in the purchases books, it must be ascertained whether the credit purchase is related to the item in which the firm is dealing. Purchase of assets and a purchase of goods for case are not entered in purchase book. இதில் வந்து சுருக்கமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது கொள்முதல் ஏடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் நான். அதாவது ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதோ அல்லது கேஸ் டிரான்சாக்ஷனோ இதில் வராது. கிரெடிட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பர்ச்சேஸ் புக்கில் வரும், வேறு எதுவுமே இதில் வராது. அதைத்தான் இந்த இதில் நிறைய இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட், பர்டிகுலர்ஸ், invoice number, ledger folio and amount is divided into two type, details and total அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எந்தெந்த தேதியில் எப்பப்போ கொள்முதல் நடவடிக்கை, அதாவது கொள்முதல் நடந்த நாட்கள் மட்டும்தான் அதில் பதியப்படுகிறது. பர்டிகுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹூ இஸ் அவர் சப்ளையர், நம்ம யார்கிட்டருந்து நமக்கு சரக்கு அளித்தவர்கள் யார், சரக்கு அளிப்பவருடைய டீட்டெயில் யார் என்ன. அதுக்கு அடுத்து இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லும் பொழுது இடாப்பு எண் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா சரக்கினை விற்பவர் தயாரிக்கும் ஒரு அறிக்கையே இடாப்பாகும். நமக்கு யார் சரக்கு அனுப்புகிறாங்களோ அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. இதில் சரக்கு பற்றிய விவரங்களான விலை மற்றும் இதர செலவினங்கள் பதிவு செய்யப்படும். சரக்கினை கடனுக்கு வாங்கும்போது பெறப்படும் இடாப்பின் எண் இப்பத்தியில் பதியப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. தென் லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது பேரேட்டு பக்க எண் அப்படின்னு சொன்னாங்க. பேரேட்டு பக்க எண் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எந்தெந்த பேரேட்டில் எந்த பக்கத்தில் இதை கொடுத்து வந்திருக்கிறோம், அதாவது இதில் என்னென்ன சொல்ல வராங்கன்னா சரக்கு அளித்தவருடைய பெயர், அந்த பெயர், சரக்கு பற்றிய முழு விவரம், எங்கேருந்து வந்திருக்குது, அது கொள்முதலாக, சரக்கு அளிப்பவருடைய பேரேட்டு பக்க எண் என்ன எல்லை அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்திருக்கும். தென் அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது டீட்டெயில்ஸ், விளக்கப்பத்தி, தொகையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது அந்த ஒரு பொருளோட விலை எவ்வளவு, அதோடைய டோட்டல் அமௌண்ட் தான் நெக்ஸ்ட்டு காலத்தில் கொண்டு போய் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய டோட்டல் தான் கடைசி பக்கத்தில் மொத்தம். இதில் என்னென்னா வியாபார தள்ளுபடி மற்றும் செலவுகள் சரி கட்டப்பட்ட பின்பு உள்ள சரக்கின் நிகர விலை பதிவு செய்யப்படுகிறது. இதுவே சரக்கிந்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகை ஆகும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதான் ஒரு பர்ச்சேஸ் புக்கில் ஃபார்மெட் ஆஃப் பர்ச்சேஸ் புக் அப்படின்னு பார்க்கும்பொழுது டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட் டிவைடட் இன்டு டீட்டெயில்ஸ் அண்டு டோட்டல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஹெட்டிங் இன்வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்வாய்ஸ் entries in the purchases day book are made from invoices, which are popularly known as bills. Invoice is a business document or a bill or statement prepared and sent by the seller to the buyer, giving the details of goods sold such as quantity, quality, price, total value, etc. Thus, the invoice is a source document of primary entry both for the buyer and seller. அதாவது இடாப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வரக்கூடியது, இதில் கொள்முதல் ஏட்டில் பதிவான இடாப்பிலிருந்து செய்யப்படுகிறது. இந்த இடாப்பு அதாவது இன்வாய்ஸ் பில்லு, இன்வாய்ஸ் நம்பரை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வணிக ஆவணம் அல்லது ரசீது அல்லது அறிக்கை ஆக
கருதப்படுகிறது. இதனை விற்பனையாளர் தயார் செய்து சரக்கினை வாங்குபவருக்கு அளிக்கிறார். இதில் விற்பனை செய்யப்படும் சரக்கின் அளவு, தரம், விலை, மொத்த மதிப்பு போன்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். எனவே இடாப்பு என்பது வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருவருக்கும் ஒரு முதன்மையான ஆவணமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. தென் ட்ரேட் டிஸ்கவுண்ட். Trade discount is a deduction given by the supplier to the buyer. இந்த வியாபார தள்ளுபடிங்கிறது சரக்கு அளிப்பவர் சரக்கு வாங்குறவங்களுக்கு செய்யக்கூடிய சலுகை. லிஸ்ட் price or catalog price of the goods. It is given as a trade practice or when goods are purchased in large quantities. It is shown as a deduction in the invoice. Trade discount is not recorded in the books of accounts. இந்த வியாபார தள்ளுபடி வந்து எந்த ஒரு கணக்கேடுகளையுமே பதியப்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்லி தி நெட் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட். அதில் மொத்த விலை மட்டும்தான் பதியப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள், சப்போஸ் தி சேல் ஆஃப் குட்ஸ் ஃபார் 10,000 வாஸ் மேட் அண்ட் 10% வாஸ் அலவுட் ஆஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். தி என்ட்ரி ரெக்கார்டிங் சேல்ஸ் வில் பி மேட் ஃபார் 9,000. So 10,000 minus 10% of 10,000. In the same way, purchaser of goods will also recorded purchases as 9,000. 10,000 மதிப்புள்ள பொருள் இன்வாய்ஸில் வந்து 10,000 தான் வரும். ஆனால் பக்கத்தில் 10% போட்டுப்பாங்க. 10% போட்டிருந்தா சரக்கு வாங்குறவங்களுக்கு வந்து 10% தள்ளுபடின்னு தான் போட்டிருக்கும். அப்போ அந்த இவர் வந்து திருப்பி பணம் கொடுக்க வேண்டியது 9,000 கொடுத்தால் போதுமானது, 10,000 தர வேண்டியதில்லை. ஏன்னா 10% வந்து இவருக்கு வியாபார தள்ளுபடி கிடைச்சி விட்டது, ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க.